1980ல ரஜினிகாந்த் சார் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் தான் முரட்டுக்காலை. இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தெரியும். ஸோ 1930 தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டுடியோ ஏவி மையப்ப செட்டியார் உருவாக்கி இருக்காரு. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெற்றி படங்களை இவர் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா 1970களில் நிறைய படங்கள் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1976ல அவர் படங்கள் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு லாஸ்டா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுவும் எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல ரஜினியும் கமலையும் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஒரு வழியா எப்படியோ போயிட்டு எஸ்பி முத்துராமன் கிட்டயுமே அவர் சம்மதம் வாங்கியிருக்காரு. ஆனா சம்மதம் வாங்கின ஒரே மாசத்துல ஏவி மையப்ப செட்டியார் இறந்து போயிருக்காரு. இது முத்துராமனுக்கு ஏவி மையப்ப செட்டியாரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம் தான் ஏவிஎம் சரவணனை மீட் பண்ணியிருக்காரு. அந்த டைம் தான் அவர் என்னோட சகோதரர்களோட சேர்ந்து நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல ரஜினி நடிச்சு வெளிவந்த திரைப்படம் தான் முரட்டுக்காலை. இந்த படம் தான் பார்த்தோம்னா ரஜினிகாந்த் சாரும் ஏவிஎம் ப்ரொடக்ஷனா நடிச்ச முதல் திரைப்படமா இருக்கு.